எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மலைக்கோட்டையிலேருந்து லீலாவதி. நவரசம் குறித்து இன்னைக்கு பேச சொல்லியிருக்கீங்க. நவரசத்துல முதலா இருக்கிறது ஸ்ருங்காரம். ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அல்லது காதலர்கள் அவர்களுடைய சந்திப்புல அவங்க சேர்ந்து இருக்கும்போது இப்படி வெட்கம் கலந்த ஒரு மகிழ்ச்சி, காதல், அதைத்தான் ஸ்ருங்காரம் சொல்றோம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ஈர்ப்புக்காக ஒருத்தர் நகைச்சுவை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொருத்தங்க சரி அப்படின்னா இது ஹாஸ்யம். அதுக்கப்புறம் அது அவங்களுக்குள்ளார எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கும்போது அது வீரம். வீரம்னா சண்டைன்னு மட்டும் நம்ம வச்சுக்க தேவையில்லை. அதாவது எல்லாமே தீர்க்கமாக நம்ம முடிவு உறுதியாக எடுக்கிறோம்னா அதுக்கு பேரே வீரம் அப்படின்னுட்டு நம்ம சொல்லலாம். அப்புறம் இப்போ இவங்களுக்குள்ளார முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் போய் நம்ம அம்மா அப்பா பெரியவங்க கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் சொல்லும்போது பெரியவங்க இல்லையா, அதனால கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயம், அம்மா கொஞ்சம் சொல்லுமா, ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட பேசுமா அப்படின்னுட்டு போய் வீட்டில் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் இது பயந்து பயந்து போகிறது தான் பயம். அப்புறம் போய் இப்போ அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அடுத்தது அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா கிட்ட சொன்னோடனே அப்பா சரின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை அவங்க கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களா, அப்பா அப்பா நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றதுதான் அதுதான் ஆச்சரியம். அப்புறம் இப்படி சரி எல்லாம் ஆச்சு. அடுத்ததா இப்போ இவங்க அந்த சீர்சனத்தை அப்படின்னுட்டு இப்போ அம்மா ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படியே வெறுப்பா இருக்கும். இப்ப இதெல்லாம் தேவையாமா? ஏமா என்னோட காசு சம்பாதிச்சது பத்தாதா? இல்ல அவளும் வேற செய்வாமா? நீ இதெல்லாம் கேட்காதம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மான்னு இருக்கியா அப்படின்னு. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எந்த இடம் எதுனாலுமே பிடிக்காதது அப்படின்னா அந்த இடத்துல வெறுப்பு தான் வரும். அதுதான் வெறுப்பு அப்படிங்கிறது. இப்போ அது இல்லாம பேசி அதுக்கப்புறமா பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ அவங்க எல்லாத்தையுமே அரவணைச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த பெண் இணக்கமா இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா பொண்ணு, மாமனார் மருமகள், மாமியார் மருமகள், அது கருணை. இது இல்லாம உயிர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஜீவராசிகளுக்கு எல்லாமும் வைக்கிறது, கொடுக்கறது, அது எல்லாமே கருணை. கருணை அப்படின்னா அது சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாமே சுமூகமா அமைஞ்சிருச்சுன்னா அப்போ அங்க அமைதிதான். அமைதி, சாந்தம். நம்ம யோகா செய்யும் போது கூட நம்ம அமைதியா செய்யறதுங்கிறது சாந்தம். நம்ம உடல் எல்லாம் தளர்வா, மனசும் தளர்வா நம்ம செய்யறது சாந்தம், அமைதி. எனக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சிருக்கேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு வாழ்க வளமுடன்.